ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நெல்லித்தோப்பு பங்கேன் நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, இன்னும் புதுவை, கடலூர், உயர்மறை மாவட்டத்தின் மற்ற பங்குகளிலிருந்தும் ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு தாயின், விண்ணேற்பு அன்னையின் பாசமான பக்தர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, 250 ஆண்டுகள் நம்முடைய எம்இபி அருள் தந்தையர்கள் நம் மண்ணிலே நற்செய்தி அறிவித்ததை நாம் இந்த ஆண்டு கொண்டாடுகிறோம். அதிலும் நம்முடைய நெல்லித்தோப்பு பங்கு தொடங்கி 175 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. 250 ஆண்டுகளாக இங்கே கிறிஸ்தவம், 175 ஆண்டுகளாக தனி பங்கு. அன்பு தாய், விண்ணேற்பு அன்னையின் பாதுகாவலில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். இறைவனுக்கு நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னவென்றால், எனக்கு தெரிந்து வேறெந்த ஊரிலும் காலையில் கொடியேற்றும் போது அந்த திருப்பலிக்கு இவ்வளவு மக்கள் திரளாக கூடி வருவதில்லை. அதிலே தெரிகிறது நமது நெல்லித்தோப்பு பங்கின் மாண்பு, மாட்சிமை. அதற்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். அதற்காக பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை தேடுவது, நம் அன்பு தாயின் பரிந்து பேசுதலை நாடுவது, அவர்களுடைய நம்பிக்கை வாழ்வை, தியாக வாழ்வை பின்பற்ற நாம் எல்லாரும் முயல்வது உண்மையாகவே நம் வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுக்கும். நாம் பிறந்ததன் பயனை நாம் அனுபவிக்க நமக்கு துணை செய்யும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் இல்லாமல் எதுவுமே இல்லை. என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இதுதானே, இதற்காகத்தான் இது வார நாள் என்றாலும் வேலை நாள் என்றாலும் இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இறைவன் உங்களுக்கு ஆசிரை அருள்வாராக, நம்பிக்கையை தருவாராக, துணிச்சலை தருவாராக, தியாகம் செய்ய தாராள உள்ளத்தை தருவாராக. அதுதான் என்னுடைய ஜெபம் இன்றைக்கு உங்களுக்காக. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவருடைய தோற்ற மாற்றம், த ஃபீஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்று சொல்வார்கள், அந்த விழா கொண்டாடப்படுகிறது. அதே திருப்பலியினோட நம்முடைய திருவிழா நலமே அமைய, நம் வாழ்வு ஒளி வீச நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அதன் அடிப்படையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம் அன்பு தாய் விண்ணரசி, விண்ணேற்பு அன்னை என்ன விரும்புகிறார் என்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். பாருங்கள், அன்றைக்கு ஆண்டவர் தம் சீடர்கள் 3 உயர்ந்த மலைக்கு ஏறி சென்றாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் ஒரு உயர்ந்த மலைக்குத்தான் வந்திருக்கிறீர்கள். தனியே வந்திருக்கிறீர்கள், ஒதுக்கமாக வந்திருக்கிறீர்கள். நின்று நிதானிக்க நேரம் இல்லை என்றால் கவலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை எதற்காக? ஒவ்வொரு நாளும் இந்த தனிமை தேவைப்படுகிறது. காலையில் தேவைப்படுகிறது, மாலையில் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, இந்த நாளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரே. இதை மட்டும் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்வு இன்னும் அருமையாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உயர்ந்த மலைக்கு அங்கே சென்றாராம். அங்கே போனால் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஹேப்பன்ஸ். தனிமையை தேடினால், ஆண்டவரை அணுகினால், நாம் எதிர்பார்க்காத ஒன்று நம் வாழ்வில் நிகழும். பாருங்கள், கதிரவனை போல் ஒளிர்ந்தது ஆண்டவருடைய முகம் என்று வாசிக்கிறோம்.
ஒளி போன்று வெண்மையாயின அவருடைய ஆடைகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஜெபியுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஒளி வீசுவீர்கள். அன்றைக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன நிகழ்ந்ததோ அது உங்களுக்கும் நேரும். பல நேரங்களில் சிலர் பார்க்காமல் இருக்கலாம். உங்கள் மனத்திலே தெம்பு பிறக்கும். அன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் சென்றார், ஜெபித்தார், ஒளி வீசினார். முகம் ஒளி வீசியது, ஆடைகள் ஒளி வீசின. அதுதான் நம் ஆண்டவர். நீ பவுடர் போட்டாலாம் ஒளி வீச முடியாது, மேக்கப் பண்ணால் ஒளி வீச முடியாது. ஆண்டவரோடு நெருக்கமானால் நீ ஒளி வீச முடியும். ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் அங்கே போனார் என்று நினைத்து பாருங்கள். ஆண்டவர் நிறைய போதித்தார், நிறைய புதுமைகளை செய்தார், பேய்களை விரட்டினார், நோயாளிகளை குணப்படுத்தினார். கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் இறைவாக்குனர் சொல்கிறாங்க, திருமுழுக்கு யோவான் சொல்கிறாங்க, சில பேர் எரேமியான்றாங்க. சரி, உங்களுக்கு என்னை தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து கேட்பதாக நாம் நினைக்க வேண்டும். உங்களுக்கு என்னை தெரியுமா? சில பேருக்கு மொபைலில் வர கண்ட செய்தியெல்லாம் தெரியும், படம்லாம் பார்க்குறாங்க, டிவியில் எவ்வளோ ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது தான், பிரியமானவர்களே, டு யூ நோ மீ? உங்களுக்கு என்னை தெரியுமா? உயிர்த்த ஆண்டவர் கேட்டார் அதே பேதுருவை பார்த்து, நீங்கள் என்னை அன்பு செய்கிறாயா? நம்ம எல்லாருமே இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். திருவிழா ஆடம்பரமாக கொண்டாடினா போதாது. ஆண்டவர் கேட்கிறார், டு யூ நோ மீ? டு யூ லவ் மீ? இதுதான் முக்கியமான கேள்வி. என்னை நீ அன்பு செய்கிறாயா? பாருங்க, நேற்று முன்தினம் புனித ஜான் மரிய வியானி விழாவை கொண்டாடினோம். குருத்துவம் என்றால் என்ன? இயேசுனுடைய இதயத்தினுடைய அன்புதான் குருத்துவம் என்று சொன்னார். எல்லாரும் புனிதராக முடியும் என்று சொன்னார். எப்போது? எல்லாரும் ஜெபிக்கும் போது, எல்லாரும் இறைவனை அன்பு செய்யும் போது என்று சொன்னார். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆயர் சொன்னார், நான் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வேன், விவிலியத்தை வாசிப்பேன், கேட்பேன். ஆண்டவர் பேதுரு சொன்ன சாட்சியத்தை அன்றைக்கு கேட்டார். நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன். ஆனால் பேதுருன்னு நினைக்கிற மாதிரி தான் மெசியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், உண்மைதான், இதை வெளிப்படுத்தியது கடவுளுடைய வல்லமைதான் என்று பாராட்டினார். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைப்பா நான் மெஸ்ஸியாவாக இருக்கிறது, நான் பாடுகள் பட வேண்டும் என்று சொன்னார். உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னது அவர் காதெல்லாம் விழல. உடனே ரகசியமாக கூட்டு போய் அக்கறையாக இருப்பது போல, இது உமக்கு நேராது. ஏன் அப்படி சொல்லியிருப்பார்? ஐயோ, உன்னை பின்பற்றி வந்தால் எனக்கு மினிஸ்டர் பதவி கிடைக்கும்னு நினச்சேன், இப்போ இன்னும் பாடுகள் பட வேண்டும்னு சொல்லி, என்னையாது நியாயமா இது? நானும் ஏமாந்து போயிடுவேன். நானும் அதான் சொல்லுவேன், பாதங்களை கழுவுற சடங்கு அன்னைக்கு பேதுரு தடுக்கிறார். ஐயோ, என் பாதங்களை கழுவ ஒருபோதும் நான் உன்னை விடமாட்டேன்னார். எதுக்காக சொன்னார்? தாழ்ச்சியால் சொன்னார். ஆமாம், தாழ்ச்சியால் தான் சொல்லியிருப்பார். அதை விட அதிகமாக, நீ இன்னை கழுவிட்டு போயிடுவ, உன்னுடைய சீடை நான் வாழ்நாளில் நான் மற்றவங்க காலை கழுவுறதுக்காக வந்தேன். சுயநலத்தினால் தடுக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்போ தான் பாராட்டிய இயேசு, போ பின்னாலே அப்பானே, சாத்தானே அப்படின்னு சொல்லி திட்டுறார். சீடர்களுக்கே ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். ஆண்டவருக்கு கூட கொஞ்சம் தெளிவு ஏற்பட தேவை இருந்தது பாருங்கள். ஆமாம், பாடுகளை ஏற்கின்ற பாதை என்னுடையது சரிதானா? இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் ஜெபிக்க இங்கே மலைக்கு வருகிறார். எல்லா நற்செய்தியும் இந்த ஆர்டரில் தான் இந்த நிகழ்ச்சியை விவரிக்கிறது பாருங்க. மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நல்லது சொன்னார். தன்னுடைய உண்மை நிலையை, உண்மை வழியை உணர்த்தினார்.
போ பின்னாலே சாத்தானே என்று பேதுருவை விரட்டினார். இப்போதான் தாபோர் மலை நம்பிக்கை நட்சத்திரம். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எவ்வளோ வேதனை இருக்கும், சோதனை இருக்கும். நாம் போகிற பாதை சரிதானா? இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என்னத்தான் அனுபவிச்சோம் கூட தொடர்ந்து தான் வாழணுமா? இவ ஒழுங்காகவே இல்லையே, இந்த பொண்ணு நல்லா இருக்க மாதிரி இருக்குதே. பாதை மாறுறது சில பேர். ஒருவேளை மாறிடலாமா? வீட்டை விட்டு ஓடிடலாமா? ஏன் வாழ்ந்து என்னத்தை கண்டோம், போயிடலாமா? இப்படியெல்லாம் சோதனை இருக்கும். அன்றைக்கு ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு தெளிவு தேவை, இன்னொரு பக்கம் சீடர்களுக்கு உறுதிப்பாடு தேவை. அங்கே போனால் நிகழ்ந்ததை பாருங்கள். ஒளி வீசுகிறார் ஆண்டவர், கூட 2 பேர், மோசே எலைஜா, 2 மாபெரும் மனிதர்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்களாம். இந்த ஆண்டு மத்தேயு நற்செய்தியிலிருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். மற்ற ஆண்டில் லூக்கா நற்செய்தி, மார்க் நற்செய்தி என்று வாசிப்போம். இப்போ லூக்கா சொல்கிறார், அவங்க 2 பேரும் இயேசுவிடம் அவருடைய சிலுவை பாடுகளை பற்றி, அவருடைய கடைசி பயணத்தை பற்றி பேசினார்களாம், தெம்பளித்தார்களாம் ஆண்டவருக்கு. அதை பற்றி உரையாடி கொண்டிருந்தார்களாம். பாருங்கள், ஆண்டவரே எங்களோடு உரையாடும் சமனசுகளை அனுப்பும், அருள் பணியாளர்களை அனுப்போம், அருள் சகோதரிகளை அனுப்போம், பெற்றோரை அனுப்போம், ஆசிரியரை அனுப்போம், நல்ல நண்பர்களை அனுப்போம், எங்களுக்கு உற்சாகம் கொடும், துணிச்சல் கொடும் என்று நாம் எல்லாரும் கேட்க வேண்டும். பாருங்கள், அன்னைக்கு பாருங்க, ஆண்டவருக்கு வல்லமை கிடைக்கிறது. ஜெபித்தால் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சக்தி கிடைக்கும், துணிச்சல் கிடைக்கும். பாருங்க, ஜெசமனி தோட்டத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு, தந்தையே கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று ஜெபித்தார். தந்தை கடவுள் இவற்றை ஜெபிக்கிறார், இல்லை நீ இந்த துன்ப கலத்தை குடிக்க வேண்டும், சிலுவை ஏற்றுத்தான் தேர வேண்டும், உம்முடைய விருப்பமே ஆகட்டும். லூக்கா நற்செய்திப்படி சமனசுகளை அனுப்பி மகனாகிய சர்வேஸ்வரன் தேற்றப்படுகிறார். பாருங்கள், சக்தி கிடைக்கிறது. ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் சக்தி வேண்டும். அன்றைக்கு உற்சாகம் தந்தீரே, எங்களுக்கும் உற்சாகம் தாரும். துன்பத்தை ஏற்க, தியாகம் செய்ய எங்களுக்கு வல்லமை தாரும். பேதுரு பார்க்குறார், என்னப்பா இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதை விட்டுட்டு போகவே கூடாது, இன்னும் கொஞ்சம் இருங்க. சில நல்ல மனுஷர் வந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க, சீக்கிரம் போகணுமா, போகாதீங்க, இப்படி தானே நம்ம சொல்கிறோம். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆண்டவரே இங்கே இருப்பது எத்துணை நன்று, உமக்கு ஒன்றாம், மோசேக்கு ஒன்றாம், பாருங்க எலியாவுக்கு ஒன்றுமாக கூடாரம் 3 அமைப்போம். நான் எங்கே எப்படி வேணாலும் இருந்துக்கிறோம், அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் எங்கள் கூட இருக்கணும். ஆண்டவரே உம்மோடு இருப்பது எத்துணை நன்று. ஆண்டவரே நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயத்திலே திருப்பலியிலே பங்கெடுப்பது, ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை கேட்பது எத்துணை நன்று. பாருங்க, பேதுரு பேசிவிட்டார். இப்போது தந்தையாகிய கடவுளே பேசுகிறார். பாருங்க, பேதுரு போ பின்னாலே சாத்தானே அவன் அன்னைக்கு திட்டினார்ல, நீ மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை பின்பற்றி போகணுமா அப்படின்னு நினச்சிங்கல்ல. இப்போ நான் சொல்கிறேன், இவர் யார் தெரியுமா? இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே ஆண்டவருடைய பாடுகளால், உயிர்ப்பினால் அன்பார்ந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அதற்கேற்ப வாழ்கிறோமா? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், தந்தை கடவுள் மீண்டும் சொல்லுகிறார், என் அன்பார்ந்த மகனே, என் அன்பார்ந்த மகளே, உன்னில் நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைவது போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். மனம் போன போக்கில் வாழ்ந்தா,
மனைவியை கண்ணீர் வடிக்கச் செய்தால், பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால், சண்டை சச்சரவிலேயே நாட்களை கழித்தால் எந்த பயனுமே இல்லையே. ஆண்டவரே, நான் நீர் என்னில் மகிழும்படியாக வாழ வேண்டும். அன்றைக்கு உம் மகன் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீ மகிழும்படியாக வாழ்ந்தாரே, உம்மேல் நான் பூரிப்படைகிறேன். கடவுள் பூரிப்படைவது இருக்கட்டும். ஐயோ ஏங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாலும் உங்களை தாங்க நான் கணவராய் கொண்டிருக்க ஆசைப்படுகிறேன். ஏங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் உங்களைத்தான் நான் மனைவியாக கொண்டிருக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு பிறந்திய நல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை, என் பிள்ளையை பற்றி பெருமைப்படுகிறேன். இதுதானே வாழ்வு. இதற்காகத்தானே ஆண்டவருடைய வார்த்தை, இதற்காகத்தானே புனிதமிகு நற்கருணை. ஏன் நாம் அப்படி வாழ்ந்து காட்டக்கூடாது? மகிழ்ச்சி அடைகிறேன், உன்னை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ஐ ரிஜாய்ஸ் இன் யூ, ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் யூ. இதுபோல வார்த்தைகளை நம்மை பற்றி சொல்வார்களா? வாட்சிது பாரு அப்படின்னு திட்டுறாங்களா? ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தோனோ என்று நொந்து கொள்கிறார்களா? பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து பூரிப்படைகிறேன். நம்மை குறித்து மற்றவர்கள் பூரிப்படைய வேண்டும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அன்றைக்கு அபிரகாமை அழைக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் வீட்டாருக்காவது நீ ஆசீர்வாதமா? நெல்லித்தோப்பு பங்குக்கு நீ ஆசீர்வாதமா? நீ ஒரு சாபமா? நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதை விட அடுத்த வாக்கியம் மிக முக்கியமானது. என் மகனுக்கு செவி சாயுங்கள். லிசன் டு ஹிம், லிசன் டு மை சன். இன்னைக்கு பேசுகிறவங்க தான் அதிகமாயிட்டாங்க, யாரும் கேட்கவே மாட்டுறாங்க. மற்றவங்க அமைதியாக இருக்கும்போது கூட நான் என்ன பதில் சொல்லலான்னு யோசிக்கிறது தான், கேட்கறதே கிடையாது. என்னுடைய ஆயர் பணியினுடைய விருது வாக்கு இதுதான், லிசன் டு ஹிம். அவருக்கு செவி சாய்க்க வேண்டும், அவருக்கு செவி சாய்க்க வேண்டும். அவர் பல நேரங்களிலே மக்கள் வழியாக பேசுகிறார், மக்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். லிசன் டு ஹிம். பிரியமான மக்களே, எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் எல்லாரும் இறை வார்த்தையை கேட்கணும், படிக்கணும். அதான் முதல் சாய்ஸு. கேட்கணும். புதிய ஏற்பாடு என் குரலில் 26 மணி நேரம், பழைய ஏற்பாடு என் குரலில் 100 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். எவ்வளோ நேரம் கொடுத்த, ஒரு வாரத்திலே கூட நம்ம பைபிளை கேட்டு முடிச்சிடலாம். அப்படி அவருக்கு செவி சாயுங்கள். நம்முடைய அன்பு தாய் விண்ணரசி அன்னை இதையே தான் அன்றைக்கு கானாவூர் திருமணத்திலே சொன்னார்கள். ஏன் மகன் உங்ககிட்ட சொல்கிறத செய்யுங்கப்பா அப்படின்னு வேலைக்காரங்கிட்ட சொன்னாங்க. தந்தை கடவுள் தாபோர் மலையிலே சொன்ன அதே வார்த்தைகளை நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கானாவூரிலே சொல்லுகிறார். அவருக்கு செவி சாயுங்கள். என் மகன் சொல்வதை கேளுங்கள், கேட்டால் நீங்கள் வாழ்வீர்கள். எசாயா 55:3. கேளுங்கள் வாழ்வடைவீர்கள், பேசுங்கள் வாழ்வடைவீர்கள் என்றல்ல, புதுமை செய்யுங்கள் வாழ்வடைவீர்கள் என்றல்ல, கேளுங்கள். லிசன். பிள்ளைகளே, பெற்றோருக்கு, ஆசிரியருக்கு, மூத்த சகோதரனுக்கு, சகோதரிக்கு செவி கொடுங்கள், கேளுங்கள், வாழ்வடைவீர்கள். அருமையான இந்த பகுதி பாருங்கள். ஆண்டவர் பேசிவிட்டார், எல்லாம் நிறைவு பெறுகிறது. கீழே இறங்கி வருகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் கீழே இறங்கி போக வேண்டும். வீட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும், வாழ்ந்து காட்டணும். கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள். இயேசு பேசுகிறார், பேதுரு பேசினார், தந்தை கடவுள் பேசினார், இப்போது இயேசுவே பேசினார். எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள், பயப்பட வேண்டாம். உங்களோடு நான் இருக்கிறேன், என்னோடு நீங்கள் பயணியுங்கள், போங்கள், என்னை அறிவியுங்கள். ஆண்டவர் சொல்லுகின்ற அருமையான செய்தி. என் பாசமானவர்களே, போய் வாழ்ந்து காட்டுங்கள், என்னை அறிவியுங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும். பிரியமானவர்களே, இதை மறந்துவிடவே கூடாது. பாருங்கள், நம்முடைய அன்பு தாய், விண்ணேற்பு அன்னை, விண்ணரசி மாதா, இதே தாபோர் மலை அனுபவம்தான் அவர்களுடைய வாழ்க்கை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக உயர்த்தப்படுகிறார்கள். எப்படி? சாதாரண நிலையிலிருந்து, எளிமையிலிருந்து. ஆண்டவர் இயேசு அன்றைக்கு தாபோர் மலையிலே மகிமைப்படுத்தப்பட்டது போல நம்முடைய தாயும் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இறைவனோடு இருந்தார்கள், இறைவனின் சித்தத்துக்கு பணிந்தார்கள். உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்கள். துன்பமான பாதை வழியே கடைசி வரை நடந்தார்கள், தியாகம் செய்தார்கள். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள், நல்லது செய்தார்கள். கானாவூர் திருமணத்தின் போது, சிலுவை அடியில் நின்றபோது, சிதறுண்டு போக இருந்த திரு அவையோடு ஒன்று சேர்ந்து ஜெபித்த போது, இன்றைக்கும் தொடர்ந்து நன்மை செய்கின்றார் நம்முடைய அன்பு தாய். ஆகினால் தான் மாட்சிமை. அன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தியது, ஒரு சில மணித்துளிகள் இந்த உன்னதமான அனுபவத்தை பெற்றீர்களே, என்றென்றும் உங்களுடையதாகும் இந்த அனுபவம் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உரைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு செவிமடுப்போம். இன்னைக்கு பேதுரு சொன்னார், நாங்களே பார்த்தோம், நாங்களே கேட்டோம். இன்றைக்கு நீங்களே பார்க்கிறீர்கள், நீங்களே கேட்கிறீர்கள். மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த அப்பம் சாதாரணமாக தோன்றலாம், அதிலே உயிர்த்த ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். மேலோட்டமாக அவர்கள் பார்த்தபோது இயேசு சாதாரணராக தோன்றினார். தாபோர் மலையில் அவருடைய மாட்சியை கண்டார்கள். மாட்சிமையுள்ள ஆண்டவரை நாம் இங்கே வரவேற்க போகிறோம். மாட்சிமையுள்ள ஆண்டவர் நமக்கு மாட்சியை தருவார். நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை தொடர்வோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமேன்.